ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் ஆட்சித்துறை பற்றி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றிய ஆட்சித்துறை, இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழு. இந்திய அரசமைப்பு முன்னுரையில் இந்தியாவை ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு என்று அறிவிக்கிறது. இங்கு இங்கிலாந்தை போல் முடியாட்சியாக, அதாவது அரசரோ அரசியோ மன்னர்களாக ஆட்சியில் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். எடுத்துக்காட்டு, சட்டம், நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளை குடியரசுத் தலைவர் மேற்பார்வையிடுகிறார். மேலும் அரசமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு இத்துறைகள் செயல்படுவதை இவர் உறுதிப்படுத்துகிறார். இந்திய நாட்டின் முழு அரசமைப்பு பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில செயல்பாடுகளை ஒவ்வொரு மண்டலத்திலும் குடியரசுத் தலைவர் நிலை நிறுத்துகிறார். ஆனால் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல் உண்மையான செயல் அதிகாரம் இல்லாமல் பெயரளவில் மட்டும் அதிகாரத்தை கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவரது பெயராலும் அவரது மேற்பார்வையிலான நிர்வாகம் நடைபெறுகின்றதே தவிர நேரடியான செயலளவிலான நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவிடம்தான் உள்ளது. அந்த அமைச்சரவையின் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையது. இதைத்தான் நாடாளுமன்ற ஆட்சி முறை என்கிறார்கள். மேலும் நடைமுறையில் உண்மையான அதிகாரங்கள் அனைத்தும் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழுவிடம் உள்ளது. இவ்வாறு இந்திய குடியரசானது அமெரிக்க குடியரசிலிருந்து வேறுபடுகிறது. குடியரசுத் தலைவர் இந்திய தேசத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருக்கிறார். அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தல் உறுப்பு 58 இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பிய பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும். மக்களவை உறுப்பினராவதற்கான அனைத்து தகுதிகளும் கொண்டிருத்தல் வேண்டும். மத்திய, மாநில அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ அவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த ஒரு அமைப்பிலோ ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியிலும் இருந்தாலும் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலை போட்டியிட தகுதியற்றவராகிறார். மேலும் அரசமைப்பின் 52வது உறுப்பு குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழிவு செய்யப்பட வேண்டும் என்றும், மேலும் வேட்பாளர் தேர்வுக்குழுவின் 50 உறுப்பினர்கள் மூலம் வழிமொழியப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மேலும் ஒவ்வொரு வேட்பாளரும் 15,000 இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக கட்ட வேண்டும். இந்திய அரசமைப்பின் 52வது உறுப்பு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்கிறது. உறுப்புரிமையின் 53வது உறுப்பு இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவோ மறைமுகமாக செயல்படுத்த வகை செய்கிறது. பதிவான வாக்குகளில் 6இல் 1 பங்கை ஒரு வேட்பாளர் பெறவில்லை எனில் இந்த தொகை அவருக்கு திருப்பி தரப்படாது. இந்திய குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை. மாறாக கீழ்கண்டவர்களை உறுப்பினர்களாக கொண்ட வாக்காளர் குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக பார்த்துருங்க. குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? நாடாளுமன்றத்தின் அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது மக்களவை, மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டசபைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநிலத்தில் உள்ள சட்டசபையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களில் டெல்லி மற்றும் புதுச்சேரி தான் கலந்துக்கணும். டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாத்துலேயுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வருவாங்க. நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான கொஸ்டின் பார்த்துருங்க, கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மற்றும் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையில் நடைபெறுகிறது. இந்த முறை வெற்றிகரமான வேட்பாளர் முழுமையான பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெறுகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. தேர்தல் வெற்றி தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை டிவைடட் பை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர் எண்ணிக்கை +1. தேர்தல் போது ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு வாக்குச்சீட்டு மட்டுமே தரப்படுகிறது. வாக்காளர் வாக்களிக்கும் வேட்பாளர்களின் பெயர்களுக்கு எதிராக 1, 2, 3, 4 போன்றவற்றை குறிப்பிடுவதன் மூலம் தனது விருப்பங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாலிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக பார்த்துருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டை நீங்கள் சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்பயுமே குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம். பதவியில் உண்மையுடன் பணியாற்றுவது, அரசமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாப்பது,
இந்தியாவின் மக்கள் செய்கை மற்றும் நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணிப்பது ஆகியவற்றை உறுதிமொழியாக இருக்கிறார். இந்தியாவின் தலைமை நீதிபதி தான் இது முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தலைமை நீதிபதி இல்லாத போது உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி யார்? உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி அப்பதவி பிரமாணத்தை செய்து வைக்கிறார். கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். குடியரசுத் தலைவருக்கான வசதிகள் அல்லது சலுகைகள் பற்றி போட்டிருக்காங்க. அவருக்கு அதிகாரப்பூர்வ இல்லமான குடியரசுத் தலைவர் மாளிகை ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. வாடகையின்றி பயன்படுத்த அவருக்கு உரிமையுண்டு. நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஊதியம், படிகள், தனி உரிமைகளை அனுபவிக்க அவருக்கு உரிமையுண்டு. குடியரசுத் தலைவருக்கு மேலும் சில சலுகைகளும் விதிவிலக்குகளும் தரப்பட்டுள்ளன. அவர் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளினின்று தனிப்பட்ட விலக்கு பெறுகிறார். அவரது பதவி காலத்தின் போது அவருக்கு அனைத்து குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. பதவிக்காலம், பதவி நீக்கம், பதவியை நிரப்புவது பற்றிய விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க. பதவிக்காலம் பொதுவாக 5 ஆண்டுகள் தான். 5 வருட காலத்திற்கு குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார் என்று இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 56 கூறுகிறது. எனினும் குடியரசு துணைத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பதன் மூலம் எந்த நேரத்திலும் அவர் பொறுப்பிலிருந்து விலக முடியும். நாடாளுமன்றத்தால் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமும் இதை தவிர குற்றம் சாட்டப்படுவதன் மூலமும் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். குடியரசுத் தலைவராக இருப்பவர் மீண்டும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர் ஆவார். தனது பதவியை குடியரசுத் தலைவர் 5 வருட காலத்திற்கு அல்லது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் வரை பொறுப்பில் தொடரலாம். பதவி நீக்கம். அரசமைப்பின் 61வது உறுப்பு குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறைகளை தந்துள்ளது. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்களின் 1/4 பகுதியினரால் கையொப்பமிட்ட தீர்மானத்தின் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 14 நாட்கள் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்க வேண்டும். அத்தகைய தீர்மானம் ஒரு சபையால் விவாதிக்கப்படும் போது அவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 3/2 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். அது மற்ற அவையால் பின்னர் விசாரணை செய்யப்பட வேண்டும். விசாரணையின் பின்னர் அதன் மொத்த உறுப்பினர்களின் 3/2 பெரும்பான்மையினரின் ஒப்புதலுடன் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த நாள் முதல் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார். பதவியை நிரப்புவது. 5 ஆண்டுகளில் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அவரது பதவி விலகல் மூலம், நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவதன் மூலம், அவரது மரணத்தின் மூலம், அவர் தகுதியை இழந்தார் அல்லது அவரது தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டார். நாடாளுமன்ற பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றால் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது 6 மாதங்களுக்குள் புதிய குடியரசுத் தலைவரை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். மேலும் பதவியில் இருக்கும் குடியரசுத் தலைவர் நோய், இயலாமை அல்லது வேறு காரணங்களால் தமது பதவிக்குரிய செயல்களை செய்ய முடியாத நிலையில் குடியரசுத் தலைவர் திரும்பவும் தன் பொறுப்பினை செயல்படுத்தும் வரை குடியரசு துணைத் தலைவர் அவரது பணிகளை மேற்கொள்வார். குடியரசுத் தலைவரின் பணிகளும் அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரின் பணிகளும் அதிகாரங்களும் பரந்துபட்டவை. நாடாளுமன்றத்தை கூட்டுவதும் உரையாற்றுவதும் ஒத்திவைப்பதும் அவரை வெவ்வேறு துறைகளில் முன்னணியில் உள்ள 12 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கும் 2 ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளை மக்களவைக்கும் நியமனம் செய்கிறார். நாடாளுமன்றத்திலிருந்து வரும் நிதி சாராத முன்வரைவுகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்காக திருப்பி அனுப்பவும் ரத்து செய்யவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது. நாடாளுமன்றத்தின் முன்வரைவுக்கு ஒப்புதல் பெறும் பொருட்டு ஈரவைகளின் கூட்டத்தை அழைக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. அவரால் 6 மாத காலத்து மிகாத அவசர சட்டத்தை அறிவிக்கவும் முடியும். மாநில சட்டங்களை ரத்து செய்யவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை நியமிக்கிறார். அத்துடன் அத்தகைய அமைச்சரவை நாடாளுமன்றத்தின் ஆதரவை பெற்றதாக இருப்பதை உறுதி செய்கிறார். குடியரசுத் தலைவர் மட்டுமே அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்களவையின் ஆதரவை இழந்து விடுகின்ற போது அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். அமைச்சரவையின்படி பல்வேறு உறுப்புகளுக்கு, குறிப்பாக நீதித்துறை, ஆயுதப்படைகள், தூதரக குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளார். நெருக்கடி நிலை காலத்தில் குடியரசுத் தலைவர் எல்லையற்ற அதிகாரம் பெற்றுள்ளார். எந்த சட்டத்தையும் தற்காலிகமாக முடக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு அமைச்சரவைகளையும் சட்டமன்றங்களையும் கலைத்துவிடவும், மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறித்திடவும் அதிகாரம் பெற்றுள்ளார்.
குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவியை தற்காலிக குடியரசு துணைத் தலைவர் அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி வகிப்பார். இந்த மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1969 இந்தியாவின் தலைமை நீதிபதி எம் இதயதுல்லா அவர் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார், துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். 1969 எம் இதயதுல்லா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடியரசுத் தலைவருக்குள்ளே என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, ஆட்சித்துறை அதிகாரம் கிளியராக போட்டுருக்காங்க, அப்படியே பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமனம் செய்வது, நீக்குவதும், முப்படைகளின் தலைவராக இருப்பது, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க. குரூப் 1 எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சட்டத்துறை அதிகாரங்கள். மக்களவையை கலைக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றுள்ளார் குடியரசுத் தலைவர். வேறு ஏதாவது டாபிக்ஸ் போனால் எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது குரூப் 1 எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைப்பார் குடியரசுத் தலைவர். மரண தண்டனையை குறைக்கிற அதிகாரம் பெற்றுள்ள யார்? குடியரசுத் தலைவர் மட்டும்தான். அது மாதிரி நெருக்கடி கால அதிகாரங்கள் இருக்குது. இதர அதிகாரங்கள், உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள் எண்ணிக்கையை முடிவு செய்வது. இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது குடியரசு துணைத் தலைவர் பற்றி பார்க்குறோம். ஆர்டிக்கிள் 63. இந்தியாவின் 2வது உயர்ந்த பதவி. இந்திய குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் விகிதாச்சார முறையில் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயதை பூர்த்தி நிறைவு செய்திருக்க வேண்டும், மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு தகுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும், ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. குடியரசு துணைத் தலைவர் 5 வருட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பதன் மூலம் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்னதாக அவர் தனது பதவியிலிருந்து தாமாக பதவி விலகலாம். மாநிலங்களவை உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மை ஆதரவோடு மக்களவையின் ஒப்புதலோடு அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் அப்பதவியிலிருந்து அவரை நீக்க முடியும். ஆனால் அத்தகைய தீர்மானத்திற்கு 14 நாட்கள் முன்னறிவிப்பு அவசியம். குடியரசு துணைத் தலைவர் அப்பதவியினால் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராகிறார். இந்திய அரசமைப்பின் 64வது உறுப்பு. மாநிலங்களின் கூட்டங்களை நடத்துகிறார். மக்களவையில் சபாநாயகர் போன்று இவருக்கு மாநிலங்களவையில் அதிகாரம் உள்ளது. மாநிலங்களவையின் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே இவர் ஊதியம் பெறுகிறார். ஏனெனில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு என எந்த ஊதியமும் இல்லை. குடியரசு தலைவரின் இறப்பு அல்லது பதவி நீக்கம் ஆகியவற்றின் காரணமாக காலினை ஏற்பட்டால் அல்லது வேறு ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை குடியரசு துணைத் தலைவரை அந்த பதவியை கூடுதலாக வகிப்பார். இந்த காலம் 6 மாதங்களுக்கு மட்டுமே ஆனது. இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படும் போது குடியரசு துணைத் தலைவரின் ஊதியம் இதர படைகள் நாடாளுமன்ற முடிவுகள் படி பெறுகிறார். அதே நேரத்தில் அவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்பட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ பார்ப்போம்.